எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இந்த கேஷ்யூ பக்கோடா அடிக்கடி நம்ம கடையில் சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டில் நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே நேரத்தில் நல்ல ரிச்சான ஸ்நாக்கும் கூட. கேஷ்யூ பக்கோடா ரொம்பவே ஈஸியான டிஷ். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சீக்கிரமாகவே இதை செஞ்சிடலாம். நம்ம கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் நல்லா ரிச்சாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்கு. இந்த கேஷ்யூ பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேஷ்யூ பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஷ்யூ பக்கோடா செய்கிறதுக்கு நான் 1 கப் கேஷ்யூவை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பொதுவாக கேஷ்யூ கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அதில் பக்கோடா உடனே செஞ்சோன்னு சொன்னால் கேஷ்யூ நமக்கு சீக்கிரமாக கரிஞ்சிரும். அது நமக்கு பக்கோடா பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் இதை நீங்கள் அரை மணி நேரம் ஊற போட்டிங்கன்னு சொன்னால் அதோடைய சாஃப்ட்னஸ்னால நமக்கு கரெக்டாக அந்த பக்கோடா மாவில் சேர்ந்து நம்ம பக்கோடா பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 7 பச்சை மிளகாவை இடித்து எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இப்போது இடித்து எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டை இடித்து எடுத்துக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். அரை டீஸ்பூன் நம்ம காயப்பொடி எடுத்துக்கலாம். சின்னதாக தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, 10 பல்லு பூண்டை தட்டியிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். 6 பச்சை மிளகாவை தட்டி எடுத்துருக்கேன். 1க்கு பாதியாக எல்லாத்தையும் தட்டிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 15 சின்ன வெங்காயத்தை நான் 1க்கு பாதியாக தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கை போல் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். 1 கீத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதாவது குழிக்கரண்டிக்கு ஆல்மோஸ்ட் 2 கரண்டி வரும். இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இது கூட 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஈவனாக நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு நல்லா கரையட்டும். ப்ளஸ் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஊற வச்சுருக்கிற கொல்லாங்கொட்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் 2.5 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த கடலை மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஈவனாக 2 பரட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே இது நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேவையான அளவுக்கு நமக்கு அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு மிதமாக இருக்கட்டும். அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே உதுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய பக்கோடா ரெடி ஆயிரும். இதை நம்ம அப்படியே மாற்றி போடலாம். பக்கோடா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். நம்முடைய முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது நல்லா ஆறினோடனே கிறிஸ்பி ஆயிரும். சுவையான கேஷ்யூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஷ்யூ பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.